Dear viewers, in the video let us discuss about functions in MATLAB. இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா we have studied about what is built-in functions. Built-in functions. Okay, built-in functions. இது என்னது அப்படின்னா நம்ம படிச்சோம்ல சைன் காசு டேன் இ பவர் எக்ஸ் எக்ஸ்போனன்ஷியல் லாகரிதம் அப்சல்யூட் ஏபிஎஸ் ஸ்கொயர் ரூட் இது எல்லாமே வந்து என்னன்னா மேட்லாபுக்குள்ளேயே இருக்கும். தட் இஸ் பில்டிங் ஃபங்க்ஷன்ஸ். ரெண்டாவது என்ன பண்ணோம் அப்படின்னா திஸ் இஸ் கால்டு இன்லைன் ஃபங்க்ஷன். ஓகே, இன்லைன் ஃபங்க்ஷன்ஸ். இது எதுக்கு அப்படின்னா இந்த இன்லைன் ஃபங்க்ஷன்ஸுக்கு ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் சப்போஸ் இஃப் யூ ஆர் ஹேவிங் தட் இஸ் f of x which is equal to if you are having that is x square plus 5x plus 3 okay இப்படி இருக்கு அப்படின்னா இதை நீங்க இன்லைனா கொடுத்துக்கலாம். that is we can write value v which is equal to inline of என்ன எழுதுவீங்க that is x square அப்ப x star x plus 5 star x okay plus 3 5 star x plus 3 ஓகே கம்மா முடிஞ்சது வேரியபிள் யாரு எக்ஸ் அப்படின்னு முடிச்சிட்டீங்க அப்படின்னா தென் we can write what is v of 1 அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா you will get the answer. okay so v equal to inline of this function. இப்போ f equal to எழுதுனா f of இப்போ v of 1 which is equal to ஒரு 1 plus 5 plus 3 8 9 so we will get 9. okay so these are the inline functions. இதெல்லாம் சின்ன functions. okay but if you are having a very big functions நீங்க வந்து பெரிய functions வேணும் அப்படின்னா அது நீங்க inline function எழுத முடியாது. we need to give it a separate function ஆக தான் எழுத முடியும். அப்ப அது எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத பார்ப்போம். ஓகேங்களா? சோ முதல்ல ஃபர்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷனை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல ஃபர்ஸ்ட் லைன்ல it has to be start with function. ஓகே இது என்னது அவுட்புட் வேரியபிள் output which is equal to okay function name okay அப்புறம் பிராக்கெட்ல input variables okay so இங்க தான் நீங்க ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிக்க போறீங்க. note that in the whole functions நீங்க எதுல சேவ் பண்ணணும்ல it has to be saved in இந்த பேர்ல தான் சேவ் பண்ணணும் முதல் பாயிண்ட். ஸோ it has to be saved as a function name dot m அப்படிதான் இதுல சேவ் பண்ணணும். ஓகே இங்க நீங்க எந்த ப்ரோக்ராம்னாலும் எழுதிக்கோங்க. எழுதிட்டு function name dot mல சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா then this will become a function. ஓகே இங்க இன்புட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவா புரியும். ஸோ முக்கியமா சொல்ல வேண்டியது வந்து என்னன்னா இட் ஹாஸ் டு பி ஸ்டார்ட். இது நம்ம முதல்ல என்ன சொல்ல போறோம் இது ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றதுக்கு இதுதான் கீவேர்டு ஃபங்க்ஷன். இது வந்து என்னது அவுட்புட் வேரியபிள்ஸ். நான் சொல்றேன் இதெல்லாம் என்னன்னு சொல்றேன். அண்ட் திஸ் இஸ் மை ஃபங்க்ஷன் நேம். இங்க என்ன நேம் இருக்கோ அதே இதுலதான் நீங்க என்ன பண்ணணும் இதுல சேவ் பண்ணும்போது அந்த இங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வால்யூம் விஓஎல் அப்படின்னு சேவ் பண்ணி அவுட்புட் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இங்க நீங்க என்ன பண்ணணும் விஓஎல் டாட் எம் அப்படின்னு தான் சேவ் பண்ணணும். ஓகேங்களா? இங்க என்ன இருக்கோ அதுதான் என்ன சேவ் பண்ண முடியும். சரி நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் அப்போ உங்களுக்கு நல்ல ஈஸியா புரியும். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் எழுதுறேன். ஓகே முதல்ல ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். ஸோ ஃபங்க்ஷன் ஓகே ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து அவுட்புட் வந்து என்னது அப்படின்னா நான் ஒரு இது வச்சுக்கிறேன் ஏரியா. ஓகே கேபிட்டல் ஏ which is equal to radius of ஒரு வேல்யூ நம்பர் கொடுக்குறேன். ஓகே ரேடியஸ் ஆஃப் ஆர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே அப்படின்னா என்னது இது இன்புட் வேரியபிள். ஸோ இது வந்து யாரு அப்படின்னா will have this is an input variable. so this is an input variable. ஓகே இது யாரு அப்படின்னா this is called to be output variable. ஓகே சரி அப்ப ஃபங்க்ஷன் a equal to radius of r அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ இதான் ஃபங்க்ஷனுடைய பிளாக். நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா we need to find what is area. எனக்கு ஆர் ரேடியஸ் தெரிஞ்சது அப்படின்னா வாட் இஸ் த ஏரியா 5r ஸ்கொயர். அப்போ கேபிட்டல் ஏ which is equal to 5 தானது pi. ஓகே pi 5
ஆர் ஸ்கொயர் இங்க ஆர் கொடுத்துருக்கேன்னா ஸோ ஐ வில் மேக் இட் பி ஆர் ஸ்டார் ஆர் அப்படின்னு கொடுத்தாச்சு. ஓகே, வேற ஒண்ணுமே இல்லை, தட்ஸ் ஆல், முடிஞ்சு போச்சு. ஏ ஈக்குவல் டு பிஐ ஸ்டார் ஆர் அப்படின்னு கொடுத்தாச்சு. இதான் ஃபங்க்ஷன், இவ்வளவுதான் ஃபங்க்ஷன். இப்போ இதை சேவ் பண்றது எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னா நான் ஒரு கட் பண்ணி கொடுத்துக்கிறேன். ஸோ ஐ வில் மேக் இட் பி ஒரு லைன் போட்டுக்கிறேன். இப்போ வில் ரைட். ஸோ இதை ஃபுல்லா நான் எப்படி சேவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா தட் இஸ் we are going to save this as a radius.m. இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, இதுதான். அப்போ இதை வந்து எதுல சேவ் பண்ணிக்கிறேன், radius.m அப்படின்னு சேவ் பண்ணியாச்சு. radius.m சேவ் பண்ணியாச்சு. இது என்னது அப்படின்னா வேற ஒண்ணுமே இல்லை. நீங்க கமாண்ட் ப்ராம்ப்ட் இருக்கும்ல, கமாண்ட் ப்ராம்ப்ட்ல இந்த f of x இப்படி இருக்குமா, இப்படி இருக்கும்ல, இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போய் நீங்க ரேடியஸ் ஆஃப் 10 அப்படின்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கலா அவுட்புட் வந்து என்ன தெரியுமா வரும், ஆன்சர் விச் இஸ் ஈக்குவல் டு 10. இது இருந்தது 3.14. அப்போ 3.14, அப்போ 10 ஸ்கொயர்னா 100, அப்போ 314 பாயிண்ட் சம்திங் வரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். அப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ரேடியஸ் அப்படின்னு ஒரு புது ஃபங்க்ஷனை நான் மேட்லாபுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன். புது ஃபங்க்ஷன். இதுல நீங்க எந்த ரேடியஸ் கொடுத்தாலும் அதனுடைய ஏரியா, சர்க்கிளினுடைய ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்குள்ள பார்ப்பேன், வேற ஒண்ணுமே இல்லை. ஓகே, ஸோ நவ் லெட் அஸ் ரைட் ஒரு ப்ரோக்ராம் எழுத போறேன். ஓகே, ப்ரோக்ராம் எழுதலாமா? வாட் இஸ் த ப்ரோக்ராம்? சிஎல்சி கிளியர் ஆல். ஓகே, நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா we are going to give enter இப்படி பிடிச்சிக்கணுமா? ஸோ n ஈக்குவல் டு input enter n. ஓகே, n அப்படிங்கறது வாங்குறேன். ஓகே, செமிகோலன் கொடுத்துக்கிட்டேன். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபார் i, ஓகே, which is equal to 1ல இருந்து எது வரைக்கும், n வரைக்கும். ஓகே, n வரைக்கும். இப்போ என்ன செய்ய போறேன் அப்படின்னா printf okay, that is the area radius. Okay, இப்படி இருக்குமா, radius equal to percentage, okay, percentage d, okay, comma area which is equal to percentage, okay, I give it to be 8.5 f. okay, f னானது floatக்கு, d னா டெசிமலுக்கு. எதை கொடுக்க போறேன், இதனுடைய வேல்யூ வந்து என்னது, i, ரேடியஸ் வந்து என்னன்னா i, sorry, that is i, this is i, comma இங்க என்ன தெரியுமா, radius of i அப்படின்னு கொடுக்குறேன். இந்த இடம் புரியுதா உங்களுக்கு? ஸோ ரேடியஸ் ஆஃப் ஐ நம்ம கொஞ்சம் தள்ளிக்கிட்டுமா, கொஞ்சம் ஜஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ எஃப் பிரிண்ட் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் ஐ. சரி, அதோட முடிஞ்சு போச்சு. ஸோ இப்படி எழுதிட்டீங்க அப்படின்னா ப்ரோக்ராம் என்ன பண்ணீங்க, செமிகோலன். அவ்வளவுதான், இதோட எண்டு. என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபார் அன் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஆர் கிவிங் தட் இன்புட் என்டர் என்னன்னு கொடுத்துருக்கலாம், அப்போ இதை ரன் பண்ணும்போது எப்படி கிடைக்கும் அப்படின்னா இட் வில் லைக் திஸ். ஓகே, என்டர் என் அப்படின்னு கேட்கும். நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா சப்போஸ் இப்படி 5 அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த அவுட்புட் என்ன தெரியுமா கிடைக்கும், ஸோ இட் வில் பி கிவிங் லைக் திஸ். ஓகே, ரேடியஸ் which is equal to 1, comma area which is equal to 3.14 அப்படியே 5 டெசிமலுக்கு வரும். ஓகே, அடுத்த லைன்ல வந்து என்ன, இந்த இடத்துல /f/n போட்டுக்கோங்க, அப்பதான் அடுத்த லைனுக்கு வரும். ஓகே, ஸோ radius equal to 2, area equal to ஓகே, அப்படியே எது வரைக்கும் வரும், radius which is equal to, that is அது எது வரைக்கும் வரும் அப்படின்னா இப்படியே வந்து கடைசி எது வரைக்கும், radius which is equal to 5, ஓகே, area equal to இந்த இடத்துல. ஓகே, ஸோ இதெல்லாம் டிஸ்பிளே ஆகும். அப்போ இந்த இடத்த கால்குலேட் பண்றதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் ஐ ஹவ் பாஸ்ட் இட் ரேடியஸ் ஆஃப் ஐ அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை கால் ஃபார் பண்ணியிருக்கேன். இந்த ஃபங்க்ஷன் எங்க டிஃபைன் பண்ணிருக்கீங்க, இந்த டிஃபைன் பண்ணிட்டீங்க. ஸோ இட் இஸ் கால்ட் பை ரேடியஸ் எம் அப்படின்னு டிஃபைன் பண்ணிட்டீங்க. ஸோ வில் கெட் த ஆன்சர். ஸோ இதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷன் இன் மேட்லாப்.
சரி, இப்போ இதே ஃபங்க்ஷனை இன்னும் கொஞ்சம் மாத்துறேன். ஓகே, இப்போ இந்த ரேடியஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கிறேன். என்ன மாடிஃபை பண்றேன் அப்படின்னா, தட் இஸ் ஃபங்க்ஷன் ஓகே, ஃபங்க்ஷன் அவுட்புட் வந்து இப்போ எனக்கு என்னன்னா 2 வேரியபிள் கொடுக்க போறேன். என்ன 2 வேரியபிள் கொடுக்க போறேன் அப்படின்னா, தட் இஸ் ஏரியா சர்க்கம்ஃபரன்ஸ் சி. ஓகே, ஏ கம்மா சி, கம்மா கிடையாது, we should not give a comma c which is equal to radius. ஆல்ரெடி நான் ரேடியஸ் ஒன்னு கொடுத்துருக்கிறதுனால நான் என்ன பண்றேன்னா ரேடியஸ் 1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அவுட்புட் இன்புட் வந்து என்ன ஆர் தான். அப்ப இங்க என்ன இருக்கு அப்படின்னா 2 அவுட்புட் இருக்கு. சோ இது ஒரு அவுட்புட், இது ஒரு, சோ 2 அவுட்புட், சோ 2 அவுட்புட்ஸ். ஒரே ஒரு இன்புட். ஓகே, சரி, என்ன நடக்குன்னு பார்க்கலாமா? சோ எப்படி டிஃபைன் பண்றேன் அப்படின்னா, சோ ப்ளூல எழுதுறேன். ஓகே, சோ ஏரியா கேபிட்டல் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு, எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா 5r², 5 ஸ்டார் r ஸ்டார் r. சோ ஏல வந்து என்னது 5r² சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். சர்க்கம்ஃபரன்ஸ்ங்கிறது யாரு? c ஈக்குவல் டு 2πr, 2π ஸ்டார் r. ஓகே, அவ்வளவுதாங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ இதை ஃபுல்லா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, we are going to save it as a, அப்படியே என்ன பண்றேன், இது ஃபுல்லா we are going to be save. ஓகே, எதுல சேவ் பண்ணணும் அப்படின்னா அதான் ரொம்ப முக்கியம். ஸோ we need to give the, இங்க என்ன பேர் கொடுத்துருக்கீங்களோ அதே பேர்ல சேவ் பண்ணணும். ஓகே, அதான் ரொம்ப முக்கியம். ஸோ we are going to save it in this manner, that is radius 1.m. ஓகே, 1.m இப்படி சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ரேடியஸ் 1 அப்படிங்கிறது ஸ்டோர் ஆயிரும். ஓகே, சரி, இப்போ நான் ப்ரோக்ராம் பண்ணலாமா? ஸோ வில் ரைட் அ ப்ரோக்ராம். அதே விஷயம் தானே, அப்படியே இங்க எழுதிக்கிற பாருங்க. இந்த இடத்துல இதை ஃபுல்லா காப்பி பண்ணிக்கிட்டுமா? ஸோ வில் ஜஸ்ட் காப்பி திஸ், அப்படியே காப்பி, கண்ட்ரோல் சி. ஸோ இங்க அடுத்த ப்ரோக்ராம் எழுதுறேன், கண்ட்ரோல் வி. பாருங்க, சிஎல்சி கிளியர் ஆல், இன்புட் என்ன, இன்டர். இங்க வந்து என்னன்னா 2 வேரியபிள் இருக்கா, இதை நான் கொஞ்சம் அழிச்சிடுறேன். இந்த இடத்துல மட்டும் தான் கொஞ்சம் நான் அழிக்க போறேன். ரேடியஸ் வந்து இது ஏரியா. ஓகே, ஸோ ரேடியஸ் விச் இஸ் ஈக்குவல் டு, ஒரே லைன்ல கொடுத்துக்கிறேன். இந்த லைன்ல ரேடியஸ் என்னது அப்படின்னா, தட் இஸ் கம்மா, ப்ளூல எழுதுட்டுமா? ஸோ கம்மா, எனக்கு யாரு கிடைக்கும்? ஐன்னு கிடைக்கும், ஐ. ஓகே, அடுத்த லைன்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஏரியா, சரி, அடுத்த லைன்ல எஃப். அப்கோர்ஸ் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன், கொஞ்சம் ஸ்லாஷ் டி கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் தள்ளி போகும்ல அதுக்கு. அடுத்தது எஃப் பிரிண்ட் ஆஃப். ஓகே, நான் என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா ஏரியா ஏ ஈக்குவல் டு பர்சன்டேஜ் 5d. ஓகே, 5dல 8.5f. 8.5f என்னது? மொத்தம் 8 காலத்துல 5 டெசிபிள். ஓகே, ஏரியா ஈக்குவல் டு, அப்புறம் யாரு, சர்க்கம்ஃபரன்ஸ் சி ஈக்குவல் டு பர்சன்டேஜ் 8.5f. ஓகே, இப்போ இதுல எதை நான் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா, தட் இஸ் இந்த இடத்துல நான் ஒரு பெயர் கொடுத்துக்கிறேன். ஸோ ஐ வில் மேக் இட் பி, ஒரு சின்ன பெயர் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்த அழிச்சிட்டு முதல்ல என்ன எழுதிக்கிறேன். So we are going to write, that is capital X, which x comma y close interval. Okay, x comma y, which is equal to radius of I. Okay, so if you are writing in this manner, இப்படி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ இந்த ரேடியஸ் ஐல ஏரியா வந்து எதுல ஸ்டோர் ஆயிரும், இந்த எக்ஸ்ல ஸ்டோர் ஆயிரும். சர்க்கம்ஃபரன்ஸ் எதுல ஸ்டோர் ஆயிரும், என்னுடைய ஒய்ல ஸ்டோர் ஆயிரும். அப்போ எஃப் பிரிண்ட் ஆஃப். ஓகே, the area capital A which is equal to 8.5d 5f comma, okay, slash t slash ஒரு tab கொடுத்துக்கிட்டேன், c which is equal to 8.5, 8 of percentage மிஸ் பண்ணிட்டோம், percentage 8.5f. இதுல யார ஸ்லாஷ் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸ்லோ what we are getting, எக்ஸ் பிரிண்ட் பண்ணு, ஒய்யை பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டேன். ஸோ எக்ஸ்ல ஏரியா இருக்கும், ஒய்யில வந்து என்ன இருக்கும், வாட் வில் ஹேவ் சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்கும். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஆர் கிவிங் வித் திஸ் ஈக்குவேஷன்,
இதை அஃப்கோர்ஸ் எண்ட் முடிக்கணும்ல, எண்ட், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதை ரன் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா ரேடியஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, கமா அடுத்து யாரு ஏ ஈக்குவல் டு ஏரியா ஈக்குவல் டு 1 என்னது பை தானே, அப்ப பை என்னது 3.14 அப்படின்னு வந்துருக்கும். சர்க்கம்ஃபரன்ஸ் சி கொஞ்சம் தள்ளி சி ஈக்குவல் டு இதனுடைய இது 2ஆல மல்டிப்ளை பண்ண அவ்வளவுதானே, அப்போ 6.28 சம்திங் இப்படி வந்துருக்கும். ஓகே, ஸோ அடுத்தது ரேடியஸ் ஈக்குவல் டு 2, ரேடியஸ் ஈக்குவல் டு 3, அப்படியே வந்து எது வரைக்கும் இருக்கும் ரேடியஸ் ஈக்குவல் டு 5 வரைக்கும். ஓகே, ஸோ நம்ம இந்த மேட்லாப்ல ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஓகே, லெட் அஸ் ஒர்க் இட் இன் மேட்லாப். நல்லா பாருங்க, இது நான் ஒரு புதுசா ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஃபங்க்ஷன் கேபிட்டல் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் பிராக்கெட்ல ஆர்னு கொடுத்துருக்கேன். ஓகே, ஆர்ங்கிறது ஒரு இன்புட் வேரியபிள், ஏங்கிறது அவுட்புட் வேரியபிள். நல்லா பாருங்க, இதை நான் எப்படி ஸ்டோர் பண்ணிருக்கேன் அப்படின்னா ரேடியஸ் டாட் எம் அப்படிங்கிற பேர்ல தான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். சேவ் பண்ணும்போது இங்க என்ன பேர் கொடுத்துருக்கீங்களோ RADIUS அப்படின்னா RADIUS டாட் எம்ல தான் சேவ் பண்ணணும். சரி, இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பாக்குறேன். இப்போ பாருங்க, நான் தனியா ப்ரோக்ராம் எழுதணும்னு அவசியமே இல்லை. ரேடியஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை நான் வந்து என்னது மேட்லாபுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வாட் இஸ் ரேடியஸ் ஆஃப் 10 அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தென் அவுட்புட் வில் பி 314 பாயிண்ட் அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ ரேடியஸ் ஆஃப் 1000 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா யூ வில் கெட் த ஆன்சர். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். அப்போ ரேடியஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை நான் என்ன பண்ணியிருக்கேன், புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். சரி, இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் CLC. இந்த இடத்துல this function helps to find the area of the circle with the given radius r அப்படின்னு கொடுத்துருக்கலாம். இது எதுக்கு இங்க கொடுத்துருக்கேன் அப்படின்னா, சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் இந்த ரேடியஸ்ங்கிற ஃபங்க்ஷன் என்ன செய்ய போகுதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னா ஹெல்ப் ஆஃப் ரேடியஸ் அப்படின்னு அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த ரேடியஸ்ங்கிற ஃபங்க்ஷன் எதுக்கு எழுதியிருக்கு அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணணும். கரெக்டா பாத்தீங்களா? ஸோ இந்த திஸ் ஃபங்க்ஷன் ஹெல்ப்ஸ் அதே தானே இங்க அப்படியே வந்துருச்சு. இங்க நீங்க என்ன கமாண்ட் கொடுக்குறீங்களோ அது ஃபுல்லாவே இங்க டிஸ்பிளே ஆயிரும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு மற்றவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கமாண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூஸ் ஆகும். சரி, இப்போ நான் அடுத்த வேல்யூக்கு போயிருக்குமா, ஏ கமா ஐ கால் இட் பை ஏரியா கமா சர்க்கம்ஃபரன்ஸ் சி அப்படின்னு கொடுத்துறேன். ஓகே, ஏ கமா கிடையாது, சி, ஏசி விச் இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆர். அப்படின்னா ஏ ஈக்குவல் டு என்னன்னு தெரிஞ்சு போச்சு. தென் ஐ வில் கிவ் சி விச் இஸ் ஈக்குவல் டு 2 ஸ்டார் 5 ஸ்டார் ஆர். 2 பை ஆர் முடிஞ்சு போச்சு. ஓகே, இப்போ நான் இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். நான் இது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா we need to give this is that x y which is x comma y which is equal to radius of 10 அப்படி கொடுத்தீங்கன்னு சொல்லுங்க. தென் எக்ஸினுடைய வேல்யூ என்ன, ஒய்யினுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறது யூ மே கெட் செப்பரேட்லி. ஓகே, இது யாரு, இது வந்து யாரு, ஏரியா, and you will get that this is the circumference. Area and circumference will be given separately. Okay.